சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக கனமழை. வேலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் மழை கொட்டியது. இந்தியாவின் கருத்தியல் அடையாளமாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி. மதசார்பற்ற சமதர்ம இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் யெச்சூரி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சூளுரை. சென்னை அடுத்த மறைமலை நகரில் போர்டு தொழிற்சாலையை இயக்குவதற்கான இசைவானை புதுப்பிப்பு 2028ஆம் ஆண்டு வரை புதுப்பித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்த 9 மாதங்களுக்குள் 403 ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. திமுக அரசின் சாதனைகளை குறை கூற எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இல்லை என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி. ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற பயத்தில்தான் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரபரப்பு பேச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணிக்காக மிரட்டல்கள் வந்ததாக குமரகுரு குற்றச்சாட்டு. இந்தியாவை சனாதன சக்திகளின் நாடாக மாற்ற முயன்றால் நாடு பல பிரிவுகளாக உடையும் என வைகோ எச்சரிக்கை. தேசிய அளவில் தலித்துகளையும் இடதுசாரிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என திருமாவளவன் பேச்சு. திருப்பதி பிரசாத லட்டுக்குள் குட்கா பாக்கெட் இருந்ததால் பக்தை அதிர்ச்சி. கலப்பட சர்ச்சை ஓய்வதற்குள் அடுத்ததாக புதிய புகார். திருப்பதி கோயில் முன்பு கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்த அறங்காவலர் குழு முன்னாள் தலைவரால் பரபரப்பு. నేను గాని తప్పు చేసి ఉంటే నేను నా కుటుంబము సర్వనాశనం. உண்மை வெளிவர சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தல். நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் 1B வகை குரங்கம்மை பாதிப்பு உறுதி. கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் தொற்றால் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு தீவிர சிகிச்சை. செஞ்சி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் அகற்றம். மாற்று இடத்தில் அடிப்படை வசதி இல்லை என கண் கலங்கியபடி முறையிட்ட மக்கள். கர்நாடக முதலமைச்சருக்கு எதிராக விசாரணை நடத்த ஆளுநர் அளித்த அனுமதிக்கு தடை கோரிய வழக்கு. சித்தராமையா தொடர்ந்த வழக்கில் கர்நாடக நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.